பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை ஊருக்குள்ள சிறப்பு செய்தி தொகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம். திருவண்ணாமலையில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருக பக்தர்கள் 1008 காவடிகள் ஏந்தி அண்ணாமலையார் கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்தனர். அண்ணாமலையார் திருக்கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள முருகர் அருணகிரியாருக்கு காட்சி தந்த சந்நிதியில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டுதலுக்காக காவடியை சுமந்தபடி கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் வலம் வந்து வழிபாடு செய்தனர். பெரம்பலூர் அரசு கல்லூரியை பார்வை மாற்றுத்திறனாளியான சாராட்சியர் ஆய்வு செய்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பெரம்பலூர் அடுத்த குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அத்துடன் ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து கல்லூரியில் சாராட்சியர் கோகுல் திடீரென ஆய்வு செய்தார். இவர் பார்வை மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது கல்லூரியின் வகுப்பறைகள், கழிவறைகள் வரை அசுத்தமாக இருப்பதை அறிந்து கல்லூரி ஊழியர்களை கடுமையாக சாடினார். அத்துடன் 24 மணி நேர அவகாசம் அளித்து தூய்மைப்படுத்தவும் உத்தரவிட்டார். கொடைக்கானலில் ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் கூக்கால் ஏரி பொழிவிழந்து காணப்படுகிறது. கூக்கால் ஏரி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இதனால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து ஏரியின் இயற்கை அழகை ரசித்துச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கூக்கால் ஏரியில் ஆகாய தாமரை மற்றும் சுற்றுலா பயணிகள் வீசி எறியும் பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள், குப்பைகள் சூழ்ந்து ஏரியின் நீர்ப்பரப்பை மறைத்துக் கொண்டே வருகின்றது. இதனால் இந்த ஏரியின் நீர் மாசடைந்து காணப்படுவதுடன் பொழிவிழந்தும் காணப்படுகிறது. இதனை ஊராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி பொழிவிழந்து வரும் ஏரியை துரிதமாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என கூறி 9 திமுக பெண் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். உதகை நகராட்சி அலுவலக கூட்டமன்றத்தில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 36 கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்துள்ளனர். மேலும் கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர்கள் வார்டுகளில் கழிப்பிட வசதி, நடைபாதை, குடிநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் செய்து தரப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக கூறி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நாளை தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடைய உள்ளது. இந்த நிலையில் கல்லணையில் இருந்து நாளை அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளனர். கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. இந்த தண்ணீர் மூலம் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு பாசன வசதி பெற உள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மாமன்னர் ராஜேந்திர சோழரின் பிறந்தநாள் விழா ஆடி திருவாதிரை தினத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் விழா முன்னேற்பாடுகள் குறித்து கடலூர், அரியலூர் மாவட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசிய திமுக முன்னாள் நிர்வாகி குடியாத்தம் குமரன் மீது பாமகவினர் புகார் கொடுத்துள்ளனர். குடியாத்தத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகியும் பேச்சாளருமான குடியாத்தம் குமரன் என்பவர் தனியார் யூடியூப் சேனலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் குறித்து தரக்குறைவான அவதூறுகளை பேசியதாக கூறி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்.